சீரகம், வரமிளகாய், கருவேப்பிலை, காஷ்மீர் சில்லி பவுடர், மீன் மசாலா, வரமல்லி, தேவையான அளவு தேங்காய். அடுத்து கடாய் எடுத்துக்கிறோம். எண்ணெய் ஊற்றிக்கிறோம். வரமல்லி நம்ம சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் வரமிளகாயும் சேர்த்துக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. எடுத்து மிக்சியில் நம்ம போட்டுக்கலாம். காஷ்மீர் சில்லி பவுடர், மீன் மசாலா, 4 பல்லு பூண்டு, கரைச்சி வச்ச புளி, கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா கடாயில் நம்ம எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம். வெந்தயம் சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். அடுத்து சின்ன வெங்காயமும் பூண்டும் சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம், அதை நம்ம சேர்த்திக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த சாந்து நம்ம எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த மீனை ஆட் பண்ணிக்கலாம். எல்லா மீனும் நம்ம குழம்புல போட்டுட்டோம். நல்லா குழம்பு கொதித்து வரட்டும். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. அடுத்து நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம். அதோட கருவேப்பிலையும் சேர்த்திக்கலாம். குழம்பு நல்லா கொதித்து வந்ததையும் நம்ம இறக்கி வச்சிடலாம்.